நைட் டைமில் பசிக்குதுன்னு சரி சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் ஒரு பிரியாணி லாலிபப் ஆர்டர் போட்டோம். ப்ளைன் பிரியாணி லாலிபப்பும். அது வந்துட்டு லாலிபப் ஃபுல்லாக வந்துட்டு பழைய மீட்டு, அந்த கெட்டு போன ஸ்மெல்லு ஃபுல்லாக ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இதுக்கு ஜொமேட்டோவில் நம்ம இது பண்ணி போட்டதுக்கு சரின்னு இமேஜ் கேட்டுது, இமேஜ் ஆர் வீடியோ. அதையும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து அனுப்பினோம். அதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், தேங்க்யூ, வி ஆர் லுக்கிங் இன் டு யுவர் இஷ்யூ அண்ட் வில் கெட் பேக் டு ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு, ஐ செக்டு த இமேஜஸ் ஷேர்ட் பை யூ பட் குடன்ட் வேலிடேட் த இஷ்யூஸ். எப்படி ஃபுட்டை வந்து ஃபோட்டோவில் பார்த்தோன்னே அவருக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த இதில் இல்லையா. இப்போ நான் காட்டுறது எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக எவ்வளோ ரஃப்பாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ரஃப்பாக எல்லா பக்கமும் பார்த்தா மீட் வந்து ஒரு மாதிரி டார்க்காக ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது. அங்கங்கே ஃபுல்லாக டார்க்காக இதெல்லாம் வந்துட்டு இது என்ன லாலிபப்புன்றது எனக்கு தெரியல. இது என்னன்னு தெரியல. ஃபுல்லாக எல்லா மீட்டுமே வந்து ஒரு மாதிரி கெட்டுப்போன மீட்டாகவே தான் இருக்குது. ஆனால் கால் பண்ணி கேட்டோம்னா வந்துட்டு இவனும் ஒழுங்காக பதில் சொல்லல, ஜொமேட்டோவும் ஒழுங்காக பதில் சொல்லல. இது என்ன மீட்டு ஃபுல்லாக இவ்வளோ ட்ரையாக ஃபுல்லாக கருகருன்னு இருக்குது. இது எத்தனை நாளைக்கு அப்புறம் வச்சுருந்து இது பண்ணுறாங்களோ தெரில. இதை கேட்டால் ஜொமேட்டோவுலேயும் ஒழுங்காக பதில் இல்லை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஃபுல்லாக கருகருன்னு தான் இருக்குது. லாலிபப்பில் போட்டோன்னா அதுலேயும் வந்துட்டு ட்ரை போட்டோன்னா சாசி வருது. இதை கேட்டாலும் ஒன்றும் பதில் இல்லை. பாருங்கள் மீட்டை இப்படி தான் இருக்குமா என்ன. யாரும் நம்பி ஆர்டர் போடாதீங்க. சேலம் ஆர்ஆர் பிரியாணி, துரைப்பாக்கம் பிரான்ச் முக்கியமாக. கால் பண்ணி கேட்டோம்னா அடுத்த தடவை ஆர்டர் போகிறப்ப சொல்லுங்கள், உங்களுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா பண்ணிப்போம்மா. எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணுறோம், நம்பி சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம். அதை இப்படி பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஆர்டர் போகிறப்ப சொல்லுங்கள் அடுத்த ஆர்டர் அப்படின்னா. அப்போ இந்த ஆர்டருக்கு வேஸ்ட்டான காசு இல்லை ஃபுட் பாய்சன் ஆகுது யாருக்கோ, என்ன பண்ணுறது? தண்டம்.